பெற்றிருக்கிறோம். எந்த பொக்கிஷத்தை? எந்த மண்பாண்டத்தில்? எந்த பொக்கிஷத்தை எந்த மண்பாண்டத்தில் பெற்றிருக்கிறோம்? இப்போ தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதுதான் இன்னைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். சுருக்கமாகவே உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நாம் எந்த ஒரு பொருளை வைக்கணும்னாலும் அதுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு பாத்திரம் கட்டாயமாக தேவை. அது எதுவாக இருக்கட்டும், நீங்கள் உங்கள் சமையலாக இருக்கட்டும், இல்லை உங்கள் துணிமணியாக இருக்கட்டும், எல்லாமே அதை வைப்பதற்கென்று ஒரு இடத்த நம்ம வச்சுருக்கிறோம், ஒரு பொருளை வச்சுருக்கிறோம். இதுதான் எல்லா மனிதர்களுள்ள விஷயங்கள். அப்போ ஒரு பொக்கிஷம் என்னதுங்க? ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்துடைய வேல்யூவை வச்சு தான் பொக்கிஷம் வைக்கப்படுகிற இடத்தோடைய வேல்யூ இருக்கு. பொக்கிஷத்தை எல்லா இடத்துலையும் வைக்க முடியாது. முதல்ல கூட சொல்லுவாங்களே, நாயை குளிப்பாட்டி நடுவுட்டில் வைக்க முடியுமா? புரியல? அது வைக்க முடியாது. அது திரும்பி எங்கே தான் போவோம். அப்போ கடவுள் ஒரு விஷயத்தை ஒரு மனுஷனுக்குள்ளார வைக்கிறதுக்கு, அப்போ அந்த வைக்கிறதுக்குரிய மண்பாண்டம், அந்த மண்பாண்டம் யாரு? மண்பாண்டம் யாரு? நீங்க சொல்லிக்கிங்க. மண்பாண்டம் சொல்லுங்க. நம்ம தான் மண்பாண்டம். ஆமாம், 2 days முன்னாடி அவன் லியோ மானாமதுரை தம்பி என்கிட்ட வந்து நின்னா, என்ன உங்களை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குன்னா. என்னடா அப்படின்னு, உங்களை போல் உடலில் கொஞ்சம் ஃபேட்டான நல்லா இருக்குங்க. நான் இளைக்கணும்னு கவலைப்பட்டுருக்கிறேன், நீ ஃபேட்டானு கவலைப்பட்டுருக்கிறேன். இல்லைண்ணே, அப்போ தானே நம்மளை பார்த்து 4 பேர் பயப்படுவாங்களாம். ஒரு பயப்பட மாட்டேன்றான். வீட்டில் இருக்க நாய் கூட பயப்பட மாட்டேங்குது. யோசிச்சு பாருங்க. தோற்றத்தை வச்செல்லாம் ஒன்றுமே கிடையாதுடா, போடா அப்படின்ட்டேன். புரியல? அப்போ நல்லா கவனித்து பாருங்கள் ஒரு விஷயம். கடவுள் நமக்கு ஒரு நம்மளை வந்து ஒரு வெசில்ஸாக வச்சுருக்காரு, ஒரு மண்பாண்டங்கள். சொல்லுங்கள், என்ன பாண்டம்? மண்பாண்டங்கள். சொல்லுங்கள். இப்போ அந்த அந்த பாண்டத்துக்குள்ளார எதை வைக்கணுமோ அதுதான் வைப்பாங்க. புரியுதா? எல்லாத்தையும் வைக்க முடியாது. இன்னைக்கெல்லாம் மோர் விற்கிற பாட்டியெல்லாம் நம்ம பார்க்குறது இல்லைங்க. நீங்களாம் அன்றைக்கெல்லாம் கவனிச்சிங்கன்னா, நான் பொன்னலப்பட்டியில் பிறந்து வளர்ந்தவன். கிளக்குறிச்சிலேருந்து கீழக்குறிச்சி, அந்த கிளக்குறிச்சினே பேசிட்டோம். கீழக்குறிச்சியிலேருந்து தயிர் மோர் எடுத்துக்கிட்டு பாட்டி வருவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த காதில் அந்த கடுகா தொங்கும், இப்படி அருந்து போகிற மாதிரி அதை வருவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த பானை எவ்வளோ பெருசு இருக்குன்னு தெரியுமா? இவ்வளோ உயரத்துக்கு இருக்குங்க. அது நிறையா மோர் இருக்குங்க. தலையில் ஏற்றின பாட்டி விற்று முடிக்கிற வரைக்கும் திரும்ப திரும்ப அதை தூக்கி வைக்கும் பாருங்க. அந்த பானையில் ஒரு நாள் லீக்கு பார்க்க முடியாது. பார்த்தீங்கன்னா அதாவது நான் எதற்கு சொல்லுகிறேன்னா, அதற்கு ஏற்ற பானை. சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மோருக்கு ஏற்ற பானை, அந்த மோருடைய வெயிட்டுக்கு ஏற்ற பானை. அப்போ நல்லா கவனித்துக் கொள்ளணும் நீங்கள். அப்போ கடவுள் உங்களுக்குள்ளார வைக்க போகிற பொக்கிஷம் நல்லா விஷயம். உங்கள் வீட்டில் இருக்க ஒரு ஜுவல்ஸை வைக்கிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள். சேஃப்டி லாக்கர் வரைக்கும் நம்மளால் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டான். ஸ்டீலில் என்ன லாக்கரு? பீரோவை திறக்கிறான், அதுக்கப்புறம் ஒரு அறையை திறக்கிறான், அதுக்குள்ளார ஒரு அறையை திறக்கிறான். புரியுங்களா? மூடி வைக்கிறான். அவன் என்ன பண்ணுறான்? செயினை போட்டு இழுத்துக்கிட்டே வந்து கதவை திறக்கிறான், உள்ள திறக்கிறான், அதையும் திறக்கிறான், எடுத்துகிட்டு போகிறான். பூமியிலே நீங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வச்சிங்கன்னா திருடன் கண்ணமிட்டு திருடுவானா? என்னங்க சொல்லுங்க, வாயை திறந்து. எப்படி திருடுவானா? கண்ணமிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ வாங்குற நாள்லேருந்து அவன் உன்னை வாட்ச் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். நீ வாங்குற நாள்லேருந்து. ஆமாம், ஏதோ ஒரு பொருள். ஆமாம், என்னுடைய மொபைலுக்கு ஒரு கவர் ஒன்று ஃபேஸ்புக்கில் பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்த்தீங்கன்னா அந்த கவரை நான் பார்த்துட்டு, இந்த கவர் நல்லா இருக்கே, வாங்கலாமா அப்படின்னு நினச்சிட்டு உடனே கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணிட்டு ஈவினிங் போல் அதை ஓப்பன் பண்ணுறேன். ஒரே கவராக வருதுயா. நான் பார்த்தது அந்த திருடனுக்கு என்ன ஆயிடுச்சு? சொல்லுங்க, பாருங்க. பார்க்க கவராக வருது. லெதர் கவர்ன்றான், அந்த கவர்ன்றான், 1000 ரூபா கவர்ன்றான், 2000 ரூபா கவர்ன்றான். பார்த்தேன், ஆஹா, நம்ம ஊருக்கு போனால் 100 ரூபாயில் விலையை முடிச்சிடலாமே. புரியல? பார்த்துங்க, திருடன் கண்ணமிட்டு
திருடுவான். எதை திருடுவான்? பானையா? பொக்கிஷத்தை. ஆனா பரலோகத்திலிருந்து ஒரு பொக்கிஷம், கடவுள் எனக்குள் இருக்கிறார் என்பது வேற, கடவுளுடைய பொக்கிஷமே என்கிட்ட இருக்குன்றது வேற. நீங்க ரெண்டையும் ஒன்னாய் வைத்து பார்க்க முடியாது. பவுல் இங்கே சொல்ல வந்தது கடவுள் தனக்குள்ள இருக்கிறான்னு சொல்ல வரல. மதர் மேரி, வெர்ஜின் மேரியை பாருங்களேன். வெர்ஜின் மேரியை பார்த்து தூதர் என்ன சொல்றாரு? கர்த்தர் உம்முடனே இருக்கிறார் கூடாது. ஆனால் அதுக்கு பிறகு டீட்டெயில்ஸை பாருங்க. உன்னதமானவருடைய நிழல் உன்மேல் பலம், உன்மேல் நிழலிடும், உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது, அவர் தேவகுமாரன் என்று அழைக்கப்படுவார். இதுதான் பொக்கிஷம். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு, ஆனா பொக்கிஷம் உனக்குள்ளார் இருக்குது. நீ ஏன்னா அதற்கு ஏற்ற மண்பாண்ட நீனு. எத்தனை கன்னிகை அந்த நாளில் காத்திருந்தாலும் மரியாளுடைய ஒர்த்துக்கு யாருமே இல்லை. சொல்லுங்க, மரியாளுடைய ஒர்த்துக்கு கடவுள் கண்டுபிடிச்சதுல மரியாளுடைய ஒர்த்துக்கு யாருமே இல்லை. நோவாவுடைய ஒர்த்துக்கு யாருமே இல்லை. ஆபிரகாமுடைய ஒர்த்துக்கு யாருமே இல்லை. அப்ப மண்பாண்டம் எப்படி இருக்குதோ அதை வச்சுதான் பொக்கிஷத்தை வைக்க முடியும். மண்பாண்டத்துக்கு ஏற்றதாங்க பொக்கிஷம் வைக்க முடியும். எல்லாத்தையும் கர்த்தர் எல்லாத்தையும் கொடுக்கறது கிடையாதுங்க. எல்லாத்தையும் எல்லாரும் எடுத்துக்க முடியாதுங்க. கடவுள் நமக்குள்ளார எதை வைக்கிறாருன்றது தான் முக்கியம். அப்போ வைக்கிறதுக்கு ஏற்ற மண்பாண்டம் நம்மளா இருக்கிறோமான்றதான் முக்கியம். பவுல் சொல்லிட்டாருன்றதுக்காக நீங்கள் ஈஸியாக அதை ஹேண்டில், நாங்கள் மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம், அதான் ஏன் நான் பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ப ஏற்புடையவனாக இருக்கிறேனா தான் இப்போ தேவை. பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற ஏற்புடையவன். சொல்லுங்க பார்க்கலாம். பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ப ஏற்புடையவன். பெற்றுக்கொள்வதற்கு மாலி வித்தியாசமாக இருக்குது. என்னடா காதில் போட்டால் தான் தெரியும். பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ப ஏற்புடையவன். அது அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய திராணி என்ற மூலம் இருக்கா? மண்பானை. சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பானை? எல்லாரும் சில்வர் பானைன்னு சொல்லாமல் போனார். நம்ம யாருன்னு சொல்லிட்டாரு? மண்பானை. சொல்லுங்க பார்க்கலாம். மண்பானை உடைஞ்சிடும், ஆனால் பொக்கிஷம் உடையாது. பொக்கிஷம் பத்திரமா இருக்கணும்னா மண்பானை ஸ்ட்ராங்காக இருக்கணும். சொல்லுங்க. என்ன வாய் திறக்க மாட்டீங்களா? என் ஆத்மாவை சொல்லணுமா? அதெல்லாம் சொல்ல முடியாது. நாட் சான்ஸ். சொல்லுங்க. மண்பானை நல்லா இருந்தாதான். எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, ஏய் பாலை பார்க்கறதா பானையை பார்க்கறதான்னு கேட்டா முதல்ல பானையை தான்டா பார்க்கணும், பாலை ரெண்டாவது பார்க்கணும். அப்படின்னா என்னன்னா, நான் பானையா, எனக்குள்ள இருக்க பால் புள்ளையா? எங்க அப்பா டீட்டெயில் ஓமைகளால் என்னோடு பேசுறப்பார். எங்க அப்பா சில நேரத்தில் பேசிட்டு இருப்பார் உட்காந்து. எங்க அப்பா அவர் பேசும்போது சொல்லுவாரு, எங்க அம்மா சொன்னாங்க, இந்த ப்ராப்பர்ட்டிலாம் அவன் பிள்ளைங்க அனுபவிச்சுட்டு போகுது அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அப்பா சொன்னார், ஏய் பால் நல்லா இருக்கணும்னா பானை நல்லா இருக்கணும்டி. பானையை விட்டு பாலுக்கு கவலைப்பட்டு இருக்கிற, பார்க்குற புள்ள நல்லா இருந்தாதாண்டி அவன் பேர புள்ள நல்லா இருக்கும். புரியுதா? நம்ம சேர்த்தது பிள்ளைக்காகடி, பேர பிள்ளைங்க அது எதையோ சம்பாதிச்சுட்டு போகுது. அவன் நல்லா இருந்தானா அவன் பேர பிள்ளைகளுக்கு வேண்டியதை பார்த்துக்குவான் அப்படின்னுவாரு. அப்போ பானை முக்கியமா? என்ன முக்கியமா? நம்ம ஆளுங்க இப்போ பானையெல்லாம் பார்க்கறது இல்லை, பாலை தான் பார்த்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் லீக்கேஜ் தான் ஆகும். கண்ணில் பார்க்குற ஓம் பிள்ளைக்கு தான் நல்ல மண்பாண்டம், நீங்கள் தான் மண்பாண்டம். நீங்கள் ஒர்த்தபுளாக இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளார வைக்கப்படுறது வேல்யூபிளாக இருக்கும். நீங்கள் ஒர்த்தபுளாக இருந்தால் உங்களுக்குள்ள வைக்கப்படுகிறது விலையேற்பட்டதாக இருக்கும். நீங்கள் ஒர்த்தபுளாக இருந்தால் தான் கர்த்தர் பொக்கிஷத்தை வைப்பார், தவிர ஒர்த்தபுளாக இல்லைன்னா எந்த பொக்கிஷத்தையும் வைக்க மாட்டார். ஹல்லேலூயா. சொல்லுங்க. மண்பானை நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். இருக்கீங்களா? மண்பானை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா? ஒரு நாள் இந்த சின்னதாக இந்த கூலிங்காக இருக்கிறதுக்காக சின்ன இந்த தண்ணிக்கு இந்த மண்ணில் பானை இந்த இதில் செஞ்சு செம்மண்ணில் செஞ்சு ஒரு சின்ன இங்கே இருக்க கடையில் வாங்க போனேன். மண்பானைக்காரர் நமக்கு ரொம்ப நண்பர். போனோடனே சொன்னேன், ஏதோ ஒரு சின்ன அந்த தண்ணி வச்சு
பருகிற மாதிரி ஒரு சின்னது கொடுங்கண்ணே அப்படியான்ட்டு வேகமாக எடுத்துகிட்டு வந்தார். எடுத்துகிட்டு வந்துட்டு டட்டுன்னாருங்க, கை உள்ளார் போயிடுச்சு. என்னங்க அப்படின்னேன். சரியாக சுடலை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் தூக்கி போட்டு உள்ளார போய் இன்னொன்று எடுத்துகிட்டு வந்தார். இதை எடுத்துகிட்டு போங்கப்பா சார், நல்லா இருக்கும் அப்படின்னாரு. நல்லா இருக்குமா, நீ தட்டுற மாதிரி நான் தட்டினேன்னா காசு நான் கொடுக்குற மாதிரி ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம இங்கேயே தட்டிடுவோம், வீட்டுக்கு போய் தட்டினோம்னா கீழே போட்டோன்ட்டுவான்ட்டு 2 தட்டு தட்டினேன். சத்தம் வேற மாதிரி இருந்துச்சு. என்னங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள், சத்தம் வேற மாதிரி இருந்துச்சு. சொல்லுங்கள், ஒருத்துக்கு தகுந்த மாதிரி சத்தம், ஒர்த்துக்கு தகுந்த மாதிரி சொல்லுங்கள். காசுக்கேற்ற துணி தான், காசுக்கேற்ற சொல்லுங்கள். ஒருத்துக்கு தகுந்த மாதிரி, ஒர்த்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மண்பாண்டத்துக்கும் ஒரு சத்தம் இருக்குது, நம்ம மண்பாண்டத்துக்கும் ஒரு சத்தம் இருக்கு. தட்டினா பார்த்தீங்கன்னா டிங் டிங் இப்படி விண்கல சத்தம் மாதிரி இருந்துச்சுங்க. சொன்னார், பாஸ்டர் உங்களுக்கு கொடுத்தது நல்ல பீஸு, எடுத்துகிட்டு போங்கன்னார். ரொம்ப நாள் உழைச்சிச்சு. நான் ஒன்று சொல்கிறேன், கடவுள் நம்மளெல்லாம் மண்ணாக இருக்கும்போதே தெரிஞ்சுக்கிட்டார். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மண்ணு தேவன் விரும்புகிற பொண்ணை உள்ளார வைக்கிறதுக்கு ஏற்ற பாண்டமாக மாறினாவது அந்த ட்ரெஷரை நம்ம மனசுக்குள்ளார நம்மளுக்குள்ளார வச்சிருக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டம். ஜீசஸ் என் கூட இருக்கிறாருன்னு ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போகிற இடம் வேறங்க. ஆனால் கடவுளுடைய பொக்கிஷம் எனக்குள்ளார வைக்கப்படுறது வேறங்க. எல்லாருக்குள்ளாரையும் எல்லாவற்றையும் தேவன் வைப்பதல்ல. வசனம் சொல்லுது, அவர் எல்லாருக்கும் அவனவனுக்கேற்ற கிருபையை அளித்திருக்கிறாரே. சொல்லுங்க, அவனவனுக்கேற்ற. அப்போ அங்கேயும் அதோடைய ஷேரிங் இருக்குது, அதுலேயும் சில மெஷர் இருக்குது. அப்போ அந்த மெஷர் எதை வச்சு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த பாண்டத்தோட இருக்கிற நல்ல ப்ரெஷரை குறித்து இருக்குது. அந்த பாண்டம் நல்லா இருந்துச்சுன்னா கட்டாயமாக அதுக்குள்ளார வைக்கப்படுற மெஷரும் அந்த ட்ரெஷரும் நல்லா இருக்கும். உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். உங்களுக்குள்ளார கடவுள் ஒரு பொக்கிஷத்தை வச்சிருக்கிறார். அந்த பொக்கிஷம் விளையாடப்பட்டது. நான் சொல்லுவேன், பரலோகமே நமக்குள்ளார இருக்குது. சொல்லுங்க, பரலோகமே நமக்குள்ள இருக்குது. நமக்குள்ள இருக்குது. ஆண்டவர் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். ஆமா, சொல்லுங்க பார்க்கலாம். கை கெட்டினது வாய் கெட்டல. இப்ப வாய் கெட்டணும்னா இந்த பாண்டம் சரியா இருக்கணும். தேவனுடைய வீட்டில் எல்லா விதமான பாத்திரம் இருக்கான். கணத்துக்குரிய வீணத்துக்குரிய அலமாரில் வைக்கிறது, அங்கே அலங்காரத்தில் வைக்கிறது எல்லாம் இருக்குதான். எந்த பாத்திரத்தை உபயோகப்படுத்துவாங்கன்னா, சபையில் கூட பாத்திரம் பல பாத்திரம் வருது, புரியுங்களா? எல்லா பாத்திரமா உபயோகப்படுது இல்லை. சிலது எல்லாமே செல்ஃபில் உட்காந்துக்கணும் தான் ஆசைப்படுது. ஞாயிற்றுக்கிழமை வந்து அழகாக அந்த இடத்துல உட்காந்துட்டு அலங்கார வாசலாலே இது அலங்காரமாக வந்துட்டு போகுது, புரியுங்களா? அதுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்லாம் அடித்து கிடிச்சு வாயில் லிப்ஸ்டிக்லாம் போட்டு எல்லாம் போட்டு வந்துடக்கூட அப்படியே வந்து உட்காந்துட்டு பார்க்கணும். பரவாயில்லையே, நல்ல சொம்பு தான் வந்திருக்குது, புரியுங்களா? அது உட்காந்துருக்கும், அதை சுற்றி சென்ட்டு இருக்கும், கொஞ்சம் வேர்த்துச்சுன்னா நாரும், வந்துடக்கூடாது. அந்த பானை புறப்பட்டு போயிடும், வந்துடக்கூடாது. சில பானை பார்த்தீங்கன்னா வரும். இன்றைக்கி காலையில் கூட ஒரு பிரதர் சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் கோட் ஷூட் போடுங்க பாஸ்டர். நான் ஏற்கனவே ஒழுங்காக வரமாட்டேன்றாங்க, கோட் ஷூட் போட்டுலாம் ஒருத்தர் வர மாட்டேன் அப்படின்னா. இல்லை பாஸ்டர், சில பாஸ்டர்ஸ்லாம் திருச்சியில் எல்லாமே கோட் தான் போட்டு. அவங்க போட்டு போகிறாங்கய்யா, என்ன விடுங்கய்யா, நான் நல்லா நிம்மதியாக இருக்கேன். ஒரு சட்டையாக போட்டோமா பேண்ட்டை போட்டோமா சந்தோஷமா போட்டு அப்படி வந்து நின்னீங்கன்னா அப்படி நின்று அப்போ அது தோரணையே வேற மாதிரி இருக்கும். அவங்க என்ன வேற மாதிரி இருக்குமோ தெரில, அவங்க என்ன கனவு காண்றாங்களோ தெரில. பட் ஆனால் ஒன்று நமக்கு எது ஏற்புடையதோ அது போதும். ஹல்லேலூயா. அதெல்லாம் ஒரு நாள் சிங்கிள் டான்ஸுக்கு சிங்கிள் சீனுக்கு போதும். அது கிறிஸ்மஸ் சிங்கிள் சீனுக்கு அது போதும். அப்படியே வரிசையாக அடுக்கி வச்சிருக்கிறேன். இதை போடுபவன் யார்? கடைசியாக ஒரு மருமகன் வரணும். அவன் உயரமாக வரானா குட்டையாக வரானான்னு தெரியல, வந்துடக்கூடாது. அது வந்தோடனே உங்கள் அப்பன் போட்டதை நான் போடுவேனான்னு சொல்கிறானா என்னன்னு தெரியல, புரியுங்களா? இப்படியே பார்த்துட்ருக்கேன். என்னுடைய வருஷத்தில் என்னுடைய துணிகளை மட்டும் முக்கியமாக எடுத்து வச்சு என் உயரத்தில் ஒருத்தன் காலங்காத்தால் ஜபத்துக்கு வருவான். ஒரு ஊழியக்காரன், இஸ்லாமிய ஊழியக்காரன். அவனுக்கு பத்திரமா எடுத்து வச்சு கொடுப்பேன். ஆனால் அவன் பண்டியாக தான் வருவான். என் துணி யாருமே போட முடியாது, அவன் மட்டும்தான் போட முடியும். ஆனால் அவன் எப்போது எப்படி வருவான்னா பண்டியாக தான் வருவான். எனக்கு அவனை பார்க்குறப்பெல்லாம் வருத்தமாக இருக்கும்.
ஏன்னா உனக்கு இவ்வளோ நல்ல துணிலாம் கொடுத்து விட்றேன், நீ இப்படி வரியடான்னு சொல்லுவேன். அதுக்கு சரிங்கப்பான்னுவான். அத்தனை திட்டுவேன், சரிங்கப்பான்னுவான். புரியுங்களா? சொல்லுங்க, இந்த மண்பாண்டம் தேவனுக்கேற்றவைகளாக இருக்கணும்னா அந்த தேவனுக்கேற்ற மாதிரி இந்த மண்பாண்டம் அணையப்படணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க பார்க்கலாம். 6 அடி 4 அங்குலங்க. நான் இறந்த உடனே வெட்டியாண்ட போய் சொல்கிறாங்க, ஐயா இது மாதிரி பாஸ்டர் ஒருத்தர் இறந்துட்டாரியா, குழி வெட்டணும்னு சொல்லி. அவன் கேட்பான், முதல்ல பாடி என்ன சைஸ், என்னங்க பாடி என்ன வீட்டை பாஸ்டர்லாம் என்ன சைஸ்லாம் கேட்க மாட்டான், பாடி என்ன சைஸ். இப்போ சைஸை பார்த்து குழி வெட்டுவானா இல்லை பாடி வந்த பிறகு குழி வெட்டிக்கலான்னுவானா? பொட்டி செய்கிறவன் சைஸை பார்த்து பொட்டி செய்வானா இல்லை அவரை கொண்டு வாங்க நேராக வச்சு அளந்து செஞ்சிருவான், எங்கள் இடத்துல கொஞ்சம் நேரம் படுத்துருக்கட்டுன்னு சொல்லுவானா? சொல்லுங்க, சொல்ல மாட்டேன்றீங்களே. பொக்கிஷத்துக்கு ஏற்ற பாண்டமா இல்லை பாண்டத்துக்கு ஏற்ற பொக்கிஷமா? பொக்கிஷத்துக்கு ஏற்ற பாண்டம். இல்லை நீங்கள் எப்படி ஆசைப்படுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்படி தான் இருப்பேன், நீங்கள் உள்ளார முத்தை வைங்க, வைடூரியத்தை வைங்க, வைரத்தை வைங்கன்னா பன்னிக்கு மூக்குத்தி போட்ட மாதிரி இருக்கும். பன்னிக்கு என்ன போட்ட மாதிரி இருக்கும்? மூக்குத்தி போட்ட மாதிரி இருக்கும். நீங்கள் எப்படி ஆசைப்படுறீங்கன்னு சொல்லட்டுமா? ஆண்டவரே நான் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகிறேன், ஆனால் பரலோகம் எனக்குள்ளார வந்துட்டோம், நான் விரும்புறதெல்லாம் எனக்குள்ளார வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறோம். ஆனால் பரலோகம் என்ன ஆசைப்படுதுன்னா, டே ஒன்று வேணாண்டா, நீ ஒன்றும் கஷ்டப்பட வேணாம், நான் உன்னை உருவாக்கிடுறேன், உருவாக்கிட்டு உனக்குள்ளார வைக்க போகிறது விலை மதிக்க முடியாததா இருக்கும். பேதுரு ஆசியா கண்டங்கள் இருக்க சபைகளுக்கு எழுதும்போது சொல்றாரு, உங்களில் இருக்கிற விசுவாசம் பொன்னை காட்டிலும் விலையேற பெற்றதுன்றார். உங்களுக்குள்ள இருக்க விசுவாசம் எப்படியா? ஜீசஸ் எங்கேயாவது சொன்னாராங்க? பால் எங்கேயாவது சொன்னாராங்க? ஆனா பேதுரு ஒரு வெளிச்சத்தை பாருங்க, விசுவாசத்தை எப்படி பார்க்கிறாரு? பொன்னை பார்க்கிலும் விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம். எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சிருக்கா மனுஷன். உங்களுக்குள்ள இருக்க அது உங்களுக்கு கனத்தையும் மகிமையும் புகழ்ச்சியையும் கொண்டு வருன்றார். புரியுங்களா? அப்ப பாண்டத்தை வச்சு பொக்கிஷம் இல்லை, பொக்கிஷத்தை வச்சு தான் பாண்டம். சொல்லுங்க பார்க்கலாம். பாண்டத்தை வச்சு பொக்கிஷம் இல்லை, பொக்கிஷத்தை வச்சு தான் பாண்டம். இப்போ அதுக்கு தான் இப்போ கூப்பிடுறாரு. வெர்ஜின் மேரி இயேசுவுக்காக உருவாக்கப்பட்ட பாத்திரம், இயேசு வெர்ஜின் மேரிக்காக உருவாக்கப்பட்ட பாத்திரம் இல்லை. புரியுதா? வெர்ஜின் மேரி ஜீசஸை சுமக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட பாத்திரம். ஆனா ஜீசஸ் வெர்ஜின் மேரிக்காக உருவாக்கப்படல. அதை தான் இவங்க சித்தரிக்கிறாங்க. ஆபிரகாமுக்காக விசுவாசம் இல்லைங்க, விசுவாசத்திற்காக ஆபிரகாமுங்க. யோசேப்புக்காக பரிசுத்தம் இல்லை, பரிசுத்தத்துக்காக யோசேப்பு. புரியுதா இல்லையா? விட்றா, ஓட்டங்கட்டுறோம், எங்களை விட்டு உட்கார முடியல, நெளிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். இதில் வேற பேனை வேற போட்டு விட்டாங்க, குளிருது. ஏன் கொஞ்சம் உங்கள் அனலைஸ் பண்ணுங்களேன். நீங்கள் கடவுள்கிட்ட நிறைய எதிர்பார்க்குறோம், எல்லாருமே எதிர்பார்க்குறோம்ல. சொல்லுங்கள், யாரும் எதிர்பார்க்கல. கடவுள்கிட்ட எதிர்பார்க்கறது என்னது? சொல்லுங்கள், நிறைய எதிர்பார்க்குறீங்களா இல்லையா? ஒரு பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் நீங்கள் 3 ஏக்கர் தான் வாங்கியிருக்கீங்க, நான் 5 ஏக்கர் வாங்கியிருக்கேன் தெரியுமான்னாரு. கோவம் வருமா வராதா? சொல்லுன்னு வந்துச்சு, சரி ரைட்டு விடுவோம் அப்படின்னு. இன்னொருத்தர் வாங்கினார், பாஸ்டர் சீக்கிரமாக பாருங்கள், நீங்கள் வேளாண்மையில் இடம் வாங்கின மாதிரி நான் என் இடத்துல இடம் வாங்கிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னா. இன்னொரு ஆள் இருந்துச்சு, அண்ணே உங்களை பார்த்தோன்னே ஆண்டவர் சொன்னார்ண்ணே, இந்த வருஷம் ஆண்டவர் உங்களுக்கு திறந்த கதை வச்சிருக்காராம், நீங்கள் சர்ச்சை கட்டிடுவீங்கன்னு சொன்னாருங்க. இப்போ நான் அவர்கிட்ட என்னதம்மா சொன்னேன், எத்தனை பேர் என்ன வேணான்னு சொல்லட்டும், நீங்கள் இந்த பாத்திரம் எதை தாங்க முடியுமோ அதை தாங்க
இந்த பாத்திரத்தை வணங்க, அதுக்கு வேண்டியதை கொடுங்க. தெளிவா சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காக பரலோகம் இல்லை, பரலோகத்துக்காக தான் நான். திரும்ப சொல்லுங்க, எனக்காக பரலோகம் கிடையாது, பரலோகத்துக்காக தான் நான். அதுக்கு தான் இது பேர் மண்ணு, அதுக்கு பேர் விண்ணு, அது பொண்ணு. எங்க அப்பா மாதிரி பேசிட்டு சொல்லுங்க, இது மண்ணு, அது விண்ணு, அங்க இருந்து வர்றது பொண்ணு. அப்ப இந்த மண்ணை சுட்டு தான் ஆகணும். சொல்லுங்க, மண்ணை என்ன செய்யணும்? சுட்டு தான் ஆகணும். ஆமா, அழகா ஒருத்தர் சொல்வது நல்லா சொன்னாங்க. சமயத்தில் ஒரு ஷூட்டிங் ஒன்று எடுத்தோம். ஆமாம், என்ன பாட்டுறது? குயவன் பாட்டு, நம்ம பாட்டில் என்னை நீர் உடைக்கும் போதெல்லாம் உருமாற்றுகிறீர், உம் சாயல் தருகின்றே. ரொம்ப அருமையான பாடல். ஒரு அழுகையின் நேரத்தில் அந்த பாடலை எழுதினேன். ஜூடை தான் பாட வச்சேன். தம்பி ஷூட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு 2 ஷூட்டிங்காக ராமேஸ்வரம் போயிட்டேன். டிசம்பர் மந்த் தான், நவம்பர் மந்த்து. நல்ல மழை. காலையில் போய் இறங்குறேன், அடித்து ஊற்றுது ராமேஸ்வரம். டேய் எங்கடா ஷூட்டிங்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். கொண்டு போய் இந்த காரை கொண்டு போய் வீட்டில் விட்டாங்க. தம்பி வந்தான், அண்ணே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன். முடிச்சு பார்க்குறேன், வெயில் அடிக்குது. என்னங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் ஒரு சாங்ஸ் எடுத்தாங்க. இன்னொரு சாங்ஸ் ஒன்றை கேட்டேன். இன்னொரு சாங்ஸுக்கு நான் சொன்னேன், டைம் ஆயிடுச்சு தம்பி, நான் ஊருக்கு போகிறேன், நீ நாளைக்கு ஷூட் பண்ணிடு அப்படின்னோடனே மானாமதுரையில் பெரிய செங்கல் சூளை இருக்குது, அங்கே போய் ஷூட் பண்ணு, எல்லாத்தையும் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன்னாங்க. சரி ரைட்டு விடுங்க, அது ஒரு கதை, அப்புறம் சொல்கிறேன், புரியுங்களா? ஆமாம், எல்லாத்தையும் எடுத்து ஃபைலை காண போட்டாங்க. ஆமாம், அவனை தேடுகிறோம். 2 பாட்டும் முடிச்சு. சரி, இல்லைன்னா இன்றைக்கி 2 பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கோம். சரின்ட்டு தம்பி எல்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறப்ப அந்த சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வீடியோவாக அனுப்பியிருந்தாங்க. அதில் நான் பார்த்த நிகழ்வை சமயத்தில் ஜோசுவா அவர்கள் பேசினாங்க. மனுஷன் இந்த மண்ணா போட்டு என்ன மிதிக்கிறான், மறந்துடக்கூடாது. இதுக்காகவே பானை தூக்கி போட்டு உடைக்க சொன்னோம். ஒரு பானையை, என்னை நீ உடைக்கும் போதெல்லாம் அப்படின்னு ஒரு சீன். அந்த பானையை போட்டு மனுஷன் அந்த தண்ணி ஊற்றி மிதிக்கிறாங்க. என்னங்க சொல்லுங்க, வாங்கி திறந்து சொல்லுங்க பாருங்க. தண்ணி ஊற்றி அடிப்பாங்க தெரியுமா ஸ்டேஷனில்? சொல்லுங்க பார்க்கலாம். தண்ணியை ஊற்றி மிதிச்சாங்க. சொல்லுங்க, தண்ணியை ஊற்றி மிதிக்கிறாங்க. மிதிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படியே ஒரு சீனாக காமிச்சிட்டு வராங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா செங்கலை அப்படியே பாராக கேக் மாதிரி வெட்டி வச்சிருக்கிறாங்க. மதுரை கூட அப்படியே ஈரப்பதத்தோடு இருக்குது. அதை ஏதாவது செய்ய முடியுமா? ஏதாவது பண்ண முடியுமா? பார்க்க அழகாக இருக்கிறதுக்காக எடுத்து சாப்பிட முடியுமா? பார்க்க அழகாக இருக்குன்றதை கையில் எடுத்துகிட்டு போக முடியுமா? இல்லை வீட்டில் கொண்டு போய் வைக்க முடியுமா? முடியாது. அதை உடனே கொண்டு போகிறான் சூளை உள்ளார கொண்டு போய் அதை எரிச்சு எல்லாம் பண்ணி கொண்டு வந்து வெளியே விடுறான் பாருங்க. சுத்த செங்கல் அது பேர். வந்தோடனே தண்ணி ஊற்றுறாங்க, கரையவே இல்லைங்க. சொல்லுங்க, தண்ணியை ஊற்றுறான். சொல்லுங்க, நம்ம வீட்டுக்கெல்லாம் நம்ம வீடை கட்டுறப்ப தண்ணி ஊற்றுவோம் பார்த்துருக்கீங்களா? வாங்கிக்கிட்டே இருக்கும். இந்த பக்கம் அடிச்சுட்டு இப்படி திரும்பி இங்கே காய்ச்சிருக்கும். ஏன்னா எங்கள் வீடுகள்லாம் கட்டும்போது நான் அந்த மாதிரி செஞ்சுருக்கிறேன். இப்படியே அடிச்சுட்டு வந்துட்டு இப்படி அடிச்சு திரும்பவும் இங்கே காய்ச்சிருக்கோம். ஆஹா, அப்பயே வானத்தை வேண்டுவோம், மழை பெஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். சுட்டுட்டா செங்கல் தண்ணியை வாங்கிக்குது, சுள்ளனா தண்ணி மண்ணை வாங்கிக்குது. சுட்டாதான் செங்கலுக்கு மகிமை, சுடலைன்னா மண்ணுக்கு ஒரு மகிமையும் இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். சுட்டாதான் செங்கலுக்கு மகிமை, சுடலைன்னா மண்ணுக்கு எந்த மகிமையும் இல்லை. நீங்க சுட்ட பானையா சுடாத பானையா? சுட்ட பானை. செத்த பானையா? நீ பேசுறதே கொல்றியா? சொல்லுங்க, சுட்ட பானையா சுடாத பானையா? சுட்ட பானை. சில பாருங்களேன், இப்போலாம் அந்த ஆஃப் பாயில்னு ஒன்று கொண்டு வந்துட்டான். என்ன பாயில்? ஆமாம், முதல்ல சொன்னால் நல்லா அவிச்சு சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்லதுன்னா, இப்போ சொல்லிட்டான் எல்லாத்தையும் ஆஃபில் சாப்பிட்டாதான்ட்டான். இப்போ ஒரு டாக்டர் சொல்லிட்டு இருக்கிறான் எல்லாத்தையும் பச்சையாகவே சாப்பிடுன்றான்.
கூட இப்போ நிறைய பேர் ஆடு மாடாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். நான்லாம் பச்சையாக கோவக்காய் சாப்பிடுவேன். இந்த சில காய்கள்லாம் பச்சையாகவே சாப்பிட்ற பழக்கம் நேச்சுரலாகவே இருக்குது. அந்த பையன் அப்படியே தான் சுற்றுவான். ஆதா மாதிரியே தான் அவனும் தின்னுட்டு இருப்பான். புரியுங்களா? எல்லாமே பச்சையாக தின்ற பழக்கங்கள் நிறையா இருக்குது. அப்போ இந்த மண்பாண்டம் சரியான பதத்தில் சரியாக சுடப்பட்டு சரியான பக்குவத்தில் அந்த பொக்கிஷத்துக்கு ஏற்ற பாத்திரமா அமைகிற வரைக்கும் பொக்கிஷத்தை என்னால் சுமக்க முடியாது. நான் சொல்கிறேன், கடவுளுடைய மகிமையோ கடவுளுடைய கிருபையோ நீங்கள் உள்ள சுமக்கணும்னா அதை சுமக்குவதற்கு ஏற்ற பாத்திரமாக நம்ம இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். மதர் மேரிக்காக ஜீசஸ் இல்லைங்க, ஜீசஸுக்காக மதர் மேரிங்க. ஹல்லேலூயா. பவுலுக்காக சுவிசேஷம் இல்லைங்க, சுவிசேஷத்துக்காக பவுலுங்க. பவுலுக்காக புறஜாதி இல்லைங்க, புறஜாதியாருக்காக பவுலுங்க. எது மண்பானை எதை பொக்கிஷம் பிரித்து பார்க்க தெரியாமல் அலைஞ்சிட்டு இருக்கிறோம். பொக்கிஷம் மேலேருந்து தான் வரும், மற்ற மண்ணெல்லாம் கீழேருந்து தான் வரும். உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தை ஒருத்தன் பெறணும்னா அங்கே காத்திருக்க வேண்டிய காலத்தில் காத்து இருந்தால் தான் அந்த மண்பாண்டை நல்ல பக்குவப்பட்டு சூடாக்கப்பட்டு பதப்படுத்தப்பட்டு நல்ல அந்த அந்த ஸ்டேஜை பெற்றுக்கொள்கிற. பாருங்க, 120 பேர் தான் செலக்டட். எத்தனை பேருங்க? சத்தமாக சொல்லுங்க, 120 பேர் தான் செலக்டட். அந்த 120 பேரும் எங்களுக்காக காத்திருக்கணும், மேல் வீட்டறையில் காத்திருக்கணும். மேல் வீட்டறையில் காத்திருக்கிற நாள் வரைக்கும், 50ஆம் நாள் நிறைவேறுகிற வரைக்கும் உன்னதத்தில் இருக்கிற பலம் வரலை. 50ஆம் நாள் நிறைவேறின உடனே உன்னதத்துக்கு பலம் 120 பேரையும் நிரப்பிருச்சு. 120 பேர் அந்த மண்பாண்டத்தில் அந்த அந்த உன்னதத்தின் வல்லமையை பொக்கிஷத்தை பெற்ற உடனே சுற்றி கூடி வந்த பல்லாயிரக்கணக்கான யூதர்களுடைய அந்த ஒரிஜினல் டங்க், அதாவது அப்படின்னு சொன்னால் ஜென்ம பாஷையில் அவங்க பேசுறதை கேட்ட உடனே பேதுரு எந்திரிச்சு நின்று உள்ள இருக்க பொக்கிஷத்துலேருந்து பேச ஆரம்பிக்கிறாரு. பாருங்க, பேதுருவா இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு மாற்றம் வந்துருச்சுங்க. இல்லைங்க, லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தில் பேதுரு ஒரு மண்ணு, மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் பேதுரு ஒரு மண்ணு, மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தில் பேதுரு ஒரு மண்ணு, யோவான் சுவிசேஷத்தில் 19ஆம் அதிகாரத்தில் பேதுரு ஒரு மண்ணு. ஆனால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு ஒரு மண் பாண்டம். பேதுரு ஒரு மண் பாண்டம். உருவாக்கப்படாத எந்த மண் பாண்டமும் தேவனுடைய பொக்கிஷத்தை சுமக்க முடியாது. ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவரே எனக்கு தரல, ஏன் ஆண்டவரே எனக்கு தரலன்னு நம்ம கேட்குறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா தோற்றத்தை பார்த்து தீர்ப்பு செய்கிறோம். அதாவது ஆள் நல்ல ஜெகச்சாண்டியாக இருந்தால் அவருக்குள்ளார் கடவுள் பெருசாக வச்சுருப்பாரு, ஆள் சின்னதாக இருந்தால் ஆண்டவர் சின்னதாக வச்சுருப்பாரு. இல்லை, பாண்டித்துடைய அதாவது என்ன சொல்லுவாங்க, குவான்டிட்டியை வச்சு இல்லை, குவாலிட்டியை வச்சு தான் பொக்கிஷம். தாவீது இவ்வளோதாங்க, இவ்வளோதான். டேவிட் இவ்வளோதான், இவ்வளோதான். ஆண்டவர் சொல்றாரு, அவன் என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன், எனக்கு சித்தமானபடியெல்லாம் செய்வான். சால் என்ன போல, சவுல் என்ன போல உயரம். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு அவனை பிடிக்கலன்ட்டார். எனக்கு அவனை ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன், எனக்கு அவனை பிடிக்கல அப்படின்ட்டு. சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பாண்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நான் சொல்கிறத மட்டும் சொல்லுங்கள், கிளிப்புள்ள மாதிரி சொல்லுங்கள், அழகாக சொல்லி என் ஆத்மாவை சொல்லித்தரேன். அதில் கூட அதையும் நான் சொல்லும்போது சொல்லியிருக்கேன், புரியுங்களா? ஏன்னா இப்போ எல்லாமே இன்னும் பறக்கும் படை மாதிரி உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. எல்லாம் காலைல சுடுதண்ணி ஊற்றிட்டு இன்றைக்கி போய் துணி எடுக்க போகிறீங்களா? ஏன் ஒரு மாதிரியா உட்காந்துருக்கு? இல்லை நான் பேசுகிறது விளங்கலையா? எது பாண்டம் எது பொக்கிஷன் தெரியலையா? சொல்லுங்கள். அங்கிருந்து வரதெல்லாம் பொக்கிஷன் தான். பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப சொல்லுங்க பார்க்கலாம், இந்த மண்பாண்டம் தரமுள்ளதா இருந்தா, தாராளமுள்ளதா எல்லாம் வேணாம், தரமுள்ளதா இருந்தா பரலோகம் தாராளமா தரும்.
சொல்லுங்க. இந்த இந்த மண்பாண்டம் மண்பாண்டம் தரமா இருந்தா தரமா இருந்தா பரலோகம் தாராளமா தரும். தாராளமா தரும். தரம் தான் தேவை. அதுக்கு வேண்டிய உரத்தை போடுங்க. அதுக்கு வேண்டிய போடுங்க, உரத்தை போடுங்க, எல்லாம் உரத்தை போடுங்க. சொல்லுவாங்களே சில பேர், நானும் இத்தனை வருஷம் கஷ்டப்படுறேன், ஒரு வீடு கூட வாங்க முடியல, இன்னைக்கு வந்தவெல்லாம் வீடு வாங்கிட்டு வந்திருக்கான். இது உனக்கு என்ன பிரச்சனை? இது பிரச்சனையே இல்லை. நீ தரமாயிரு, தாராளமா தருவார். நீ தரமாயிரு, அவ்வளவுதான். சொல்லுங்க சொல்லுங்க. நான் தரமா இருந்தா அவர் தாராளமா தருவாரு, பொக்கிஷமா தருவாரு, பொண்ணா தருவாரு, இல்ல இருந்து தருவாரு. போதுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, எனக்கு கொடுக்கப்பட்டது தேவனால் கொடுக்கப்பட்டதுன்னு நான் அறிஞ்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், வாயத்தன சொல்லுங்க. எனக்கு கொடுக்கப்பட்டது, எனக்கு கொடுக்கப்பட்டது தேவனால் கொடுக்கப்பட்டது. தேவனால் கொடுக்கப்பட்டது. அது புல்லட்டா இருந்தாலும், அது புல்லட்டா இருந்தாலும், சில நேரத்தில் அது என்ன தள்ள வச்சாலும், அது என்ன தள்ள வச்சாலும், சொல்லுங்க சொல்லுங்க சொல்ல விஷயம். சில நேரத்தில் அது என்ன தள்ள வச்சாலும், சில நேரத்தில் அது என்ன தள்ள வச்சாலும், அது எனக்கு தந்தது, அது அவர் எனக்கு தந்தது. திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். நீலாம் புள்ளையா, நீலாம் புள்ளையா பாரு. எடுத்து விட்டு அக்கா பெற்றிருக்கு பாரு. ஐயோ இவ்வளோ நல்ல பிள்ளை, ஸ்வீட்டியா ஓடியாரு. அது வீட்டில் பேய்மா யாருறது உனக்கு தெரியுமா? அது எடுத்தோம். நம்ம ஆளுங்க பூரா தான் பிள்ளைய போக மாட்டாங்க, அடுத்த வீட்டு பிள்ளைய புகழுவாங்க, தான் பிள்ளைய ஒரு என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு கெட்ட புத்தி, புரியுங்களா? எடுத்த வீட்டு பிள்ளைய பாரு, அந்த வீட்டு பிள்ளைய பாரு, அவன் சொல்லுவான், அப்பாரு எடுத்த வீட்டு அப்பனை பாரு, புரியா சூப்பராக இருக்கான் பத்தியா அப்படின்னு சொன்னாலாம் தெரியும் உனக்கு. புரியல? நம்ம ஏய் என்னடி அந்த எடுத்த வீட்டு அக்கா இப்படி வேலை செய்து பாரு. எடுத்த வீட்டுக்காக என்ன வேலை செஞ்சுன்னு உனக்கு என்ன தெரியும்? எல்லாமே தோற்றத்தில் தான் தீர்ப்பு செய்கிறோம். இதெல்லாம் தவறு. புரியுங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு கொடுத்தது, எனக்கு கொடுத்தது எனக்குரியது, எனக்குரியது. கடவுள் எனக்கு எதை கொடுத்தாலும், கடவுள் எனக்கு எதை கொடுத்தாலும் நல்லது தான் கொடுத்துருக்கிறாரு. சொல்லுங்க, நல்லது தான் கொடுத்துருக்கிறாரு, வந்துடக்கூடாது. அதனால நான் தரமா இருந்தேனா தாராளமா தருவார். சத்தமா சொல்லுங்க, தாராளமா தருவார். தரமா என்னால இருக்க முடியாது, அவர் தான் தரமா என்ன மாத்துறவர். நல்லா கவனிச்சுங்க. ஒரு பேங்க், அந்த பேங்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி சென்ட்ரல் மேனேஜர் வரான், சர்வே பண்ணுறான், எந்த ஏரியாவில் வச்சா சரியாக இருக்குன்னு பார்க்குறான், சுற்றி இருக்க ஜனங்களுடைய மதிப்பை கணக்கெடுக்கிறான், அங்கே போலீஸ் கேஸில் எவ்வளோ பேர் இருக்கான்னு பார்க்குறான், அந்த இடத்துல குற்றம் நடக்காத இடமான்னு பார்க்குறான், எல்லாத்தையும் கவனிக்கிறான். அந்த பில்டிங்கோடைய அமைப்பை ஆர்கிடெக்டை வச்சு இது பண்ணுறான். எல்லாம் செஞ்சு குஞ்சு எல்லாம் முடிக்கிற வரைக்கும் அங்கே ஒரு பேங்க் வரலைங்க. ஏன் இந்த பேங்க்கு ஒரு ஆளாக பணம் போடுறான்? ஊரே பணம் போடுது. புரியுங்களா? அது போல தாங்க. சொல்லுங்க, இந்த மண்பாண்டம், இந்த மண்பாண்டம் பரலோக பொக்கிஷத்தை சுமக்கிறதுக்காக கடவுள் தெரிந்தெடுத்த மண்பாண்டம். கடவுள் தெரிந்தெடுத்த மண்பாண்டம். சொல்லுங்க, we are the chosen vessel. சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். பவுல குறிச்சு தெய்வம் அனனியாட்ட சொல்லுவாரு, அவன் என்னால் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரமா இருக்கிறான். எவ்வளவு அழகா சொல்றவர். சொல்லுங்க, we are the chosen vessels. We are the chosen vessels. வாயை திறக்கிறீங்களா இல்லையா? we are the, இங்கிலீஷ் தெரியாதா? we are the chosen vessels. சொல்லுங்க, நான் தெரிந்தெடுக்கப்பட்ட, தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம். எடுத்தவரே தரமாக்குவார், எடுத்தவரே தரமாக்குவார். அதுக்கு வேண்டிய உரத்தை போடுவார், அதற்கு வேண்டிய உரத்தை போடுவார். போட்ட பிறகு பொக்கிஷத்தை வைப்பாரு, போட்டதுக்கு அப்புறம் பொக்கிஷத்தை வைப்பாரு. நீங்க எப்படி இருப்பீங்க தெரியல. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. போடுறதுக்காக இயேசு கிறிஸ்து என்னில் இல்லையானா என் வாழ்வில் எனக்கு மதிப்பில்லையே. இயேசு கிறிஸ்து என்னில் இல்லையானா என் வாழ்வில் எனக்கு மதிப்பில்லையே. இயேசு கிறிஸ்து மண் எனக்கு வேண்டாம் இனி,
மாணிக்கத்தை கண்டு கொண்டே, பூமியில் எனக்கு லாபம் ஒன்றில்லை. பூமியில் லாபம்னு என்னைக்கா இருக்கா? இன்னைக்கு கிரெடிட்னா இன்னைக்கு சாயந்தரம் டெபிட். நிறைய பேர் நினைப்பாங்க 1 லட்ச ரூபா வச்சுருக்கேன், செலவாகாமல் இந்த மாதம் முழுசும் அப்படியே அந்த நோட்டு கட்டை உடைக்காமல் போயிட்டு பண்ணுவான். மொத்தமாக உடப்பா இருப்பாருங்க. வரக்கூடாது சார், சில்லறை கொடுங்க சார், கட்டெடு உட. நீ அழுதுட்டு கொடுத்தாலும் அழுகாமல் கொடுத்தாலும் கட்டை உடைச்சி தான் சொல்லுங்க பார்க்கலாம். மாணிக்கத்தை கண்டு கொண்டே, மண் எனக்கு வேண்டாமே, பூமியில் எனக்கு லாபம் ஒன்றில்லை, பூமியில் எனக்கு லாபம் ஒன்றில்லை, இந்த இயேசு கிறிஸ்து என்னில் இல்லையானா இருக்கா? வாழ்வில் எனக்கு மதிப்பு. அது போட்டால் தான் பாடணும், நல்லா இருக்கும். அடுத்த வாரம் பாடலாம். சரி சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா இருக்கிறார். அடிக்கடி சபை கூட்டம் வந்தா புள்ள அழுவாது. மாசத்துலயும் வருஷத்துலயும் 2 தடவை கூட்டம் வந்தா அந்த புள்ள என்னதான் செய்யும்? அது இந்த கூட்டத்தை பார்த்து பயப்படுது. புரியல? ஆமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, பிள்ளைகளை நல்லா ஓட விட்டு விளையாட. நம்ம யாரங்க ஓட உள்ள? ஒவ்வொரு சபையெல்லாம் மாஸ்டர் சிங்கமாக மாறிடுறாரு. நம்ம பிள்ளை ஓட்டு போது போ. கர்த்தருடைய வீட்டில் விளையாடுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஒரு வசனம் புதுசாக எழுதி வைக்கணும். கர்த்தருடைய வீட்டில் விளையாடுகிற குழந்தைகள் பாக்கியவான்கள். சந்தோஷமாக போவான், பாட்டு ஓடுறான் வரான், 2 ஒயரை இழுத்து போட்டுட்டு போகிறாங்க. புரியுங்களா? கேமராவே ஆடி விட்டு போயிடறாங்க. யோசிச்சு பாருங்க, ஏதோ சந்தோஷமாக ஏதோ ஒன்று செய்கிறான்ல, விடுங்க. புரியுங்களா? ஆமாம், சில நேரத்தில் சர்ச்சஸ் எழுது. அப்போல்லாம் சின்ன பிள்ளைலாம் பார்த்தீங்கன்னா தம்பியை இந்த ஜூஸ்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படியே பாட்டில் எடுத்துகிட்டு வருவான், அப்படியே போடுவான், டம்முன்னு உடையும். கரெக்டாக என் கண்ணுக்கு நேரம் தாங்க ஓடியும். நான் சொன்னேன், ஒன்றும் இதுக்கு ஏன் கவலைப்படுறேன்? பாட்டில் உடைச்சிட்டு போகுது, அடுத்த வேலையை பாரு, போ போ, அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, போ. பிள்ளைகளை தேவனுடைய வீட்டில் கொண்டு வந்து சந்தோஷமாக வைங்க. அடிக்கடி தேவனுடைய வீட்டில் பிள்ளைகள் வந்தால் தான் 4 பிள்ளைகளோட பழகுவாங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், டிவைன் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். நீங்கள் அப்படியே வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு பூரா வேர்ல்டு ஃப்ரெண்ட்ஷிப் தான் கிடைக்கும். புரியல? கடவுளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிச்சுன்னா 4 வசனத்தை மனப்பாடம் பண்ணுவாங்க, நல்ல காரியத்தை பேசுவாங்க, நல்ல பழக்க வழக்கங்கள் ஏற்படும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள், ஏதோ சொல்லியிருந்தோமே, சொல்லுங்கள் பார்க்கலாம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், தேவனால் தரம் நிர்ணயிக்கிற வரைக்கும் உரம் போடப்பட்டு தரமான போது அது உபயோகத்துக்கு தேவனால் கொண்டு வரப்படும் பரலோகத்தின் பொக்கிஷம் உனக்குள்ள வைக்கப்படும். அப்போ மேன்மையே வேற. ஹல்லேலூயா. ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். எழுந்திருப்போம். ஜீசஸ். ஹல்லேலூயா. எனக்குள்ள இருக்குது, என்னென்னமோ நடக்குது, கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாக்குது. எனக்குள்ள இருக்குது, என்னென்னமோ நடக்குது, கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாக்குது. ஆவியானவர் என்னில் வாழ்கிறார், ஆற்றலாகவே எனக்குள் இருக்கிறார். முடியதுக்கு முன்னாடி எங்க ஓடுறீங்க? என்னில் வாழ்கிறார், கதவை பூட்டிடணும். எனக்குள் இருக்கிறார், வல்லமை மரங்களால் செயல்படுகிறார், வல்லமை மரங்களால் செயல்படுகிறார். எனக்குள்ள இருக்குது, என்னென்னமோ நடக்குது, கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாக்குது. எனக்குள்ள இருக்குது, என்னென்னமோ நடக்குது, கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாக்குது. அடுத்த வாரம் உங்களுடைய வேல்யூ என்னன்னு சொல்ல போறேன். உங்க வேல்யூலாம் சாதாரண வேல்யூலாம் கிடையாது. புரியல? தங்க விலை என்ன விற்கிது? 1 லட்சம் தாண்டிடுச்சா? 12,300 ரூபா. புரியல? நாட்டு நடப்பு கேட்டுக்குவோம். ஆமாம், அப்படியா?
12 லட்சம், சரி 1,20,000 ரூபா. 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கலாம். 3,000 ரூபா ரைட் விடுங்க. அப்புறம் அதுக்கு நான் இன்னொருத்தன் கிடைக்கிறான் 1,03,000 ரூபா ரைட்டா. உங்கள் வேலை என்னன்னு தெரியுமா? காதில் போட்டிருக்கதையும் மூக்கில் போட்டிருக்கதையும் கையில் போட்டிருக்கதையெல்லாம் பார்த்து அப்படின்றீங்களே, உங்கள் வேல்யூ என்னன்னு தெரியுமா? உங்கள் வேல்யூ என்னன்னு தெரியுமா? தெரியல. பிரைஸ் எல்லாம் உங்கள் வேல்யூ தெரிஞ்சா நீங்கள் அதோடைய வேல்யூவை நிர்ணயிப்பீர்கள். அல்லேலூயா. உங்கள் வேல்யூ வேறு. நெக்ஸ்ட் வீக் அது மீட், அது சந்திப்போம். அடுத்த வாரங்களில் இந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவர் பேசுவார். உங்கள் வேல்யூ வேறு. நம்மளை பற்றி நமக்கே தெரியாதப்ப சாத்தானுக்கு நம்மளை பற்றி அவ்வளோ தெரியுதுங்க. கடவுள் அப்படியே வெளிச்சத்தை கொடுக்குறாரு. ஆனால் நம்மளுக்கு நம்ம பற்றி எப்போதும் பார்த்தா நம்மளால் சொல்கிற பார்த்து என்னது, உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும். எப்போ பார்த்தாலும் உடஞ்சிருந்தா எப்போ தாண்டா ஒட்டுறது? அது ஒரு நாள் பாடு, ஒட்டினதை ஒரு நாள் பாடு. புரியல? வருஷ கடைசியாக பாடின ஆசைப்படுறியா? ஒரு நாள் சொல், உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்து. உடைஞ்சதெல்லாம் பயன்படுத்த மாட்டாரு, ஒட்டுனதை தான் பயன்படுத்துவார். அல்ல பாட்டுக்காக நம்ம எழுத்துக்களை வச்சுக்கிறோம், ராகத்துக்காக, அதெல்லாம் கிடையாது. புரியல? 100 பேரை நீங்க தேடி போகலை அப்படின்னா 100 பேர் தான் ஓன்ட்ட இருக்காருங்களடா, நீ எதுக்கு தேடி போகணும்? 100 பேரை உடனே நீங்க ராகத்துக்காக சொல்ற 100 பேரை தேடி நீங்க போகலை அப்படின்னா அதை ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருக்கான் நம்பால். ஒரு ஆட்டோட ஆண்டவர் நடந்து போற மாதிரி. அடே 99 அவர்கிட்ட தாண்டா இருக்கு, ஒன்னதாண்டா காணா, ஒன்னதாண்டா காணா, ஒன்னதாண்டா காணா, அந்த ஒன்னதான் காணா. நம்பால் ஒன்று சொல்ல 100 பேரை தேடி நீங்க போகல. 100 பேர் காணா போலையே சொல்லுங்க. 100 பேரா? நீங்க அவங்க பாடலுக்கு குறை சொல்ல வரல. சில பாடலில் நம்ம அப்படிலாம் படிக்கிறோம். சில பேர்லாம் சொல்றதெல்லாம் அந்த வார்த்தை, நான் என்ன செஞ்சாலும் துதிகள் ஓயாதான். எப்படி ஓயாது? வராது, துதிகள் வராது, அப்படிதான் பாடணும். சின்ன சண்டை போட்டால் வாயிலிருந்து சத்தம் வர மாட்டேதுங்க. ஒரு கண்ணீர் வந்துருச்சுன்னா சபையில் பாருங்க, செலவு பாருங்களேன், அந்த வாயை திறக்க வைக்கிறதுக்கு நான் படுற பாடு. உன்னையும் பார்த்து பார்த்து வாயை தர சீபா சத்தமாக தோத்திரம் பண்ணு. அது டென்ஷனாகவே இருக்குது. இந்த பையலுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்குறதுக்குள்ளாட்டி நான் ஒரு வழி ஆகிடுவேன். நீ ஆடுது, இதே பாதி வாட்டம் ஆடிடுது. அது இப்படி சுத்த சொன்னால் அவங்க எல்லாம் சேர்ந்து இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. மறக்கூடாது, பரவாயில்ல. ஸ்கூல் காலேஜில் ப்ரொஃபஸர் இப்போ கடவுள் கொண்டு வந்து சண்டே கிளாஸில் போட்டு எல்லாம் 3 நாள் ஆடா மாதிரி 4 சைஸை கொண்டு வந்து விட்டுருக்குறாரு. மறக்கூடாது. என்கிட்ட சொன்னாங்க, பாவம் சீபா ரொம்ப கஷ்டப்படுது. படட்டும் கடிச்சு வச்சுட்டாங்களா வேற? புரியுது சொல்ல? புரியுதா? ஆமாம், கடிச்சு வேற வைக்கிறது. அவன் அதை அடிக்கிறான். புரியுங்களா? ஆமாம், கடிச்சு வச்சுட்டாங்களா. நான் பரவாயில்ல, நல்ல அழைப்பு. அந்த சீபாவால் மட்டும்தான் செய்ய முடியும். சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. நீ சொல்ல மாட்டேனீங்களே, அதை சீபாவால் மட்டும்தான். இப்போ என்ன போய் உட்கார வச்சிங்கன்னா என்னால் பொறுமையாக இருக்க முடியும். இல்லை, எதிர்த்து வந்துடுவேன், நம்மளால முடியும். ஆனால் நான் சண்டே ஸ்கூல் எடுத்த பொழுது என்னை சுற்றி அவ்வளோ குழந்தைங்க உட்காந்துருக்கும். அன்னைக்கு இருந்த பக்கம் வேற, இன்னைக்கு இருக்க பக்கம் வேற. சொல்லுங்க பார்க்கலாம். அன்னைக்கு இருந்த வேற, இன்னைக்கு வேற. அதனால சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பாண்டம் உமக்கு உபயோகமான பாண்டமா இருக்கணும். நீங்க பொக்கிஷம் வைக்கிற பாண்டமா இருக்கணும். என்ன இதுக்காக தான் தெரிஞ்சிருக்கிறீங்க, இதற்காக தான் அழைச்சிருக்கிறீங்க. எனக்குள்ள இருக்கிற பொக்கிஷத்துடைய மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவரே. அந்த குளோரியை நான் பார்க்கணும் ஆண்டவரே. அதற்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. 5 2 1 ஆனா நீங்க கொடுத்ததா இருக்கணும். அதான் ஸ்தோத்திரம். அது நீங்க கொடுத்ததா இருக்கணும், உன்னதத்திலிருந்து வந்ததா இருக்கணும், பொக்கிஷமா இருக்கணும், மகிமை நிறைஞ்சதா இருக்கணும். அந்த குளோரியஸை நான் பார்க்கணும், என் குடும்பம் பார்க்கணும், என்னை சுத்தி இருக்கவங்க பார்க்கணும். கையை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களை ஆட்கொண்டவரும் நாங்கள் சேவிக்கிறவருமாகிய கர்த்தர், ஹல்லேலூயா. எங்களை பிடிச்சுக்கிட்டீங்கப்பா. நீங்கள் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அன்றதை எங்களை பிடிச்சுக்கிட்டீங்க. ஓடணும்,
எங்களை பிடிச்சிக்கிட்டீங்க, பாதி வழியில் குறுக்களை பூந்து பிடிச்சிட்டீங்க எங்களை. அதற்காக ஸ்தோத்திரம், நன்றி. இந்த மண்பாண்டம் தரமுள்ளதாக மாறட்டும். உங்கள் கரத்தில் வச்சு எப்படிலாம் வணைய முடியுமோ வணைஞ்சி, அதை எப்படிலாம் சுட முடியுமோ சுட்டு, அதை தரமாக்கி அதுக்கு உரம் போட்டு அதுக்குள்ளார உங்கள் பொக்கிஷத்தை வைக்கிறதுக்கு நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் ஆண்டவரே. நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் அப்படி செய்ய போகிறதுக்காய் நன்றி. இந்த பிள்ளைகளை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, நிறைவான நன்மைகளை தாங்க. இந்த வாரம் முழுவதும் நடத்துங்க. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை குடி கொண்டு இருக்கட்டும். தேவனுடைய நன்மை பெருகட்டும்னு சொல்லி நான் பிளஸ் பண்ணுறேன். காத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தூய ஆவியாருடைய அன்னுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் உலகம் முழுக்க சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலம் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you, God bless you, God bless you.